வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் ஃபோனில் பேய் வந்துருச்சு, வால்பேப்பர் மூலிமா பேய் வருது இப்படிங்கிற கதைகளுக்கெல்லாம் என்ன ரீசனுங்கிறது தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி சாம்சங் யூசர்ஸ். ஆமாம் மக்களே, நான் இப்போ இந்த மொபைலில் செட் பண்ணியிருக்கேன் இந்த வால்பேப்பர் மூலிமா தான் பேய் வருதுன்னு சொல்லப்படுது. சாம்சங் யூசர்ஸ் இந்த மொபைலில் உங்கள் மொபைலில் இந்த வால்பேப்பரை செட் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கிற ஃபோன் கண்டிப்பாக இப்படி ஆயிரும். அதோட ரீசன் என்னென்னா பார்க்கலாம். அப்புறம் எப்போ நீ இந்த மொபைலில் செட் பண்ணியிருக்க இந்த வால்பேப்பர் அப்படின்னு கேட்குறீங்களா? இதோடைய விவரங்களையும் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் போடுறாரு. வார்னிங், நெவர் செட் திஸ் வால்பேப்பர் எஸ்பெஷலி ஃபார் சாம்சங் யூசர்ஸ் அப்படின்னு போடுறாரு. என்னடா அப்படி போடுறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் இதை அவங்களோட வால்பேப்பரை செட் பண்ணி பார்த்துருக்காங்க. செட் பண்ண எல்லாருக்கும் நான் மொதல் சொன்ன மாதிரி பிளாங்க் ஆகிருச்சு. அப்படி பிளாங்க் ஆனால் நீங்கள் டைரெக்டாக போய் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி மட்டும்தான் உங்கள் மொபைலில் ரீசெட் பண்ண முடியும். அதனால் சாம்சங் யூசர்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். கண்டிப்பாக சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு என்ன விவரங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்காக ஆரஞ்சதில் தான் அதோடய ஒரிஜினல் வால்பேப்பர் இது தான் தெரிஞ்சது. அதோட ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு நம்ம தேடும்போது அதோட ஆர்ஜின் hdqwalls.com அந்த வெப்சைட்டில் கிடச்சிது. ஆமாம், இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா கௌரவ் அகர்வால். இந்த ஃபோட்டோட பேர் சன்செட் அட் சென்ட் மேரி லேக் கிளேசியர் நேஷ்னல் பார்க்னு போட்டிருக்காங்க. என்னடா அப்படின்னு நம்ம விவரங்களை தேடும்போது தான் தெரிஞ்சது. இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது நிக்கான் D850 அப்படிங்கிற மாடல் டிவைஸில். இதோட கலர் ப்ரொஃபைல் என்ன பார்த்திங்கன்னா ப்ரோ ஃபோட்டோ RGB. என்னடா புதுசாக ப்ரோ ஃபோட்டோ RGBன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோ ஃபோட்டோ RGB அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் எல்லா ஃபோனுமே அந்த மாதிரி ஹேங் ஆகி ஸ்டாப் ஆயிடுது. ஆமாங்க, நம்மளோட மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் RGB, அதாவது sRGB அப்படிங்கிற மெத்தடில் மட்டும்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஃபோட்டோ ப்ரோ ஃபோட்டோ RGBங்கிற கலர் ப்ரொஃபைல் எடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுமே sRGBங்கிற கலர் ப்ரொஃபைலுக்கு அக்செப்ட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோ ப்ரோ ஃபோட்டோ RGBங்கிற கலர் ப்ரொஃபைல் எடுக்கப்பட்டிருக்குது. அதோட ரீசன்னால தான் நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்ஸோட ஃபிக்சர்ஸ் கிராஷ் ஆகி அந்த மாதிரி ஹேங் ஆகிறது, பேய் புகுந்த மாதிரி நடக்கிறதுலாம் நடக்குது. ஆக்சுவலாக அதில் பேய் இல்லை, இதோட ரீசன் மட்டும்தான் காரணம். வாங்க நம்மளோட எண்டுக்கு போகலாம். எப்பட்றா நீ இப்போது உன்னோட வால்பேப்பரில் செட் பண்ண அப்படின்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை நான் மொபைலில் எடுத்தேன். அது ஜஸ்ட் இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷூட் எடுத்தேங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷூட் எடுத்து மட்டும்தான் நான் அதை ஃபோட்டோவை வச்சுருக்கேன். இதை கூட சாம்சங் யூசர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் நான் சாம்சங் யூசர்ஸ் கிடையாது. அதனால் நான் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்ப்போம், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போங்கிற தைரியத்தில் வச்சேன். தயவு செஞ்சு நீங்கள் சாம்சங் யூசர்ஸாக இருந்தாங்கன்னா இதை கூட ட்ரை பண்ணாதீங்க. இதே போல் தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி.